பிள்ளைகள் வணக்கம். பாருங்க, இந்த தரவுகள் வைக்குறித்தல் பாடத்துல நம்ம மெயினா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வட்ட வரைவு. சரி, வட்ட வரைவு, அடுத்து வளையுறு வரையம், மீள்ரன் பல்கோணி, திரள்முரண் வலை, இது சார்ந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். எனக்கு இது போர்டில் கொஞ்சம் கிளியர் பண்ணுறத விட கேள்வியில வச்சு உங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி செய்கிறேன். ரைட், இதில் பாருங்க, முதலாம் கேள்வி வந்து இப்போ ஒரு குறித்த ஆடை தைக்கும் கம்பெனியில ஒரு மாதத்தில் தைக்கப்பட்ட ஆடைகளின் விவரம் பூரணப்படுத்தாது இந்த கீழே இருக்க அட்டவணையில தரப்பட்டிருக்கும். இதுல வந்து கேள்வி சொல்றாங்க. முதலாம் கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுதை 8-12 தைக்கப்பட்ட ஆடைகளுக்கான நாட்களை குறிக்கும் வட்ட வரைவு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. நாட்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னா முதலாக நம்ம யோசிச்சு கொள்ளணும். இந்த விஷயம் நான் வச்சுக்கொள்ளுங்க. கோணத்தின் மேல் அளவு தர, சரி, தர கோணம் அளவுக்கு சமன். இதை என்ன நீங்க மாறியும் போடலாம். அளவின் மேல் கோணம் தர அளவு கோணத்துக்கு சமன். அதாவது பாருங்க, இப்ப இதுல இருந்து 60 பாகை தந்துருக்கு, இதுல இருந்து 8-12. இப்ப நமக்கு தெரியும் இந்த திரள்மீறல்ல கீழே கோணர்ல இருக்கிற பெருமதி தான் டோட்டல் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அவ 360 பாகைக்கு 30 பேர் இருக்காங்க. காரணம் 60 பாகைகள் எத்தனை பேர் அப்படிங்கிற பாருங்க. இப்ப இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணிருக்கோம். சொல்குளம் 6, 30 எத்தனை 5 வரும். அப்ப 5 பேர். அப்ப இந்த மீள்ரன் இந்த குளம் ஏன்னா 5 வரும். இங்கே 5னா இப்போ இதெல்லாம் நம்ம கூட்டணும். 27 வரும். 30ல் 27 எடுத்து அந்த 3. அப்போ அந்த குளம் அப்படிதான் ஃபில் பண்றது. சரி, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நடுப்பெருமானம் குளமை ஃபில் பண்ணட்டான். நடுப்பெருமானம் நிரலை ஃபில் பண்ணிட்டு இந்த மீள்ரன் பல்கோணியை வரையிட்டான். சரி, இப்போ நடுப்பெருமானம் குளம்ங்கிறது பாருங்க, இதுல இது இந்த இடம் மட்டும் போட இருக்கு. 6, 14, 10னா 4 கூடி இருக்கு. அப்ப இங்கே 14 வரும். அப்போ மீள்ரன் பல்கோணி மட்டும் சில நேரம் வரைய வந்தா அப்போ எப்படி வரைகிறதுன்னு பாருங்க. நான் ஒவ்வொரு டைப் கேள்விகள் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா போன முறை வந்தது மீள்ரன் பல்கோணி தந்துட்டு அதுலேயே வளையுறு வரைய வந்தது. இந்த முறை வளையுறு வரைய பார்த்து சான்ஸ் குறைவு. அதனால இப்போ மீள்ரன் பல்கோணி மட்டும் எடுத்திருக்கு. சரி, நான் இன்னும் பாசிவ கேள்வியிலையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். நம்ம நீங்க எல்லா பகுதியும் படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இது எப்படி வரைகிறேன்னு பாருங்க. 6க்குரிய புள்ளி 6, 10க்குரிய புள்ளி 5, 14க்குரிய புள்ளி 12. இந்த மாதிரி பார்த்து நம்ம அந்த புள்ளிகளை இதில் வைக்கணும். சரி, அப்போ ஒரு புள்ளி அவங்க தந்திருக்காங்க. 2க்குரிய இந்த 6க்குரிய புள்ளி 6, 10க்குரிய புள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ 5 இருக்கு. அப்போ 5ங்கிறது இந்த இடம் சரியா நடுவ வரும். அப்புறம் இந்த 2 கோடையை இணைக்கணும். சரி, 14க்குரிய புள்ளி 12 அவங்களுக்கு தந்திருக்காங்க. அப்போ இந்த 2 கோடையை இணைக்கணும். இப்படி அடுத்தது 12, 22க்குரிய புள்ளி எடுத்தோம்னா 22க்குரியது 3. 3ங்கிற புள்ளி இந்த இடத்துல மார்க் வச்சுட்டு இது 2ஐயும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த புள்ளி பாருங்க. இப்போ இங்கே வந்து 2க்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா அங்கே 4-8 தான் இருந்தேன்னா நம்ம 0-4 4ங்கிறது நடுப்புள்ளி 2ங்கிற எடுத்துக்கொள்ளணும். கடைசி 20 24 இருக்குன்னா அப்புறம் 24 28க்குரிய நடுப்புள்ளி 26 எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு எப்பவுமே 0க்கு வந்துடுவோம். சரி, அப்பதான் இங்கேயும் 0, இங்கேயும் 0. அந்த ஆரம்ப முடிவு ரெண்டும் எடுக்கணும் மீள்ரன் பல்கோணி வரைபுக்குள்ள. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா திரள்மீள்ரன் வலை. திரள்மீள்ரன் வலைனா அந்த திரள்மீள்ரன் குளம் பார்த்துக்கொள்ளுங்க. இது ஃபில் பண்ணணும். இப்போ இதை ஃபில் பண்ற மெத்தட் எப்படி? இங்க 6, இங்க 5னா அது 2ஐயும் கூட்டி 11. இந்த 11 12 கூட்டினா 23, 23 4 கூட்டினா 27, 27 3 கூட்டினா 30. அதை ஃபில் பண்ணிக்கொள்ளுவோம். அடுத்து வரைவு வரைகிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த புள்ளி அப்படியே மார்க் பண்ணுவோம். இதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டு முதலாவது புள்ளிக்கு எப்பவும் 0. அப்ப 4க்குரிய புள்ளி எப்பவும் 0 தான் வரும். அப்ப 4க்குரிய புள்ளின்னு பார்த்தீங்கன்னா இங்க 0ல டொட் வச்சிடணும். 4க்குரிய புள்ளி. அதே மாதிரி அடுத்த புள்ளி இந்த 8க்குரிய புள்ளி. 8க்குரிய பார்த்தீங்கன்னா நேரம் 6 இருக்கு. அப்ப இங்க 8க்கு நேரம் என்ன செய்யணும்? 6ல ஒரு டொட் வைக்கணும். சரி, 8க்கு நேரம் 6ல டொட் ஒன்று வைப்போம். இந்த இடம் 8, இங்க 6. சரி, இந்த இடம் வரும் 5 6. அதே மாதிரி அடுத்த புள்ளி 12க்கு 11 இருக்கு. 12க்கு 11 இந்த புள்ளி வரும்.
16க்கு பாத்தீங்கன்னா 23. 20 23 இந்த இடம் வரும். 21 22 23. சரி, 20க்குரிய புள்ளி பார்த்தோம்னா 27. 27ங்கிறது 25 26 27 இந்த இடம். 24க்கு பாத்தீங்கன்னா 30. 24 30 இந்த இடம். இந்த வரைவை இப்படி வரைஞ்சு கொண்டு வரையும் போது கொஞ்சம் வளைச்சி கீறணும். இப்படி வளைச்சி ஒரு வலை ஷேப்ல எடுக்கணும். சரி, கோடுகளாக கூட ஒரு வலை மாதிரி கீறிக்கொள்ளணும். இந்த மாதிரி இதுல வரக்கூடிய கேள்வின்னு பார்த்தோம்னா இடையம் கேட்கலாம், Q1 Q3. இப்ப சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது எப்படி இந்த கேள்வி ஈஸியா செய்யறதுன்னா, மொத்தம் 3 அரைவாசி இடையம். இந்த பாயிண்ட் வந்து இடையம். அப்ப இடையத்துனா இந்த நம்ம இப்படியே புள்ளி கூட வரைஞ்சி கண்டுபிடிப்பாங்க என்ன புள்ளி வருதுன்னு பார்த்துக்கொள்ளணும். அதான் இடையம். சரி, Q1 அப்படின்னா மொத்தம் 3 இருக்குதானே, மொத்தம் 30. அதுல நடுப்புள்ளி இடையம். நடுப்புள்ளி இந்த இது இடையம் 15. அதன் அரைவாசி Q1. இப்ப 7.5 7.5 இந்த இடம் வரும். அது Q1. Q1 3 மடங்கு. Q1 இடையத்தின் அரைவாசி Q1. Q1 3 மடங்கு Q3. அப்ப 7.5 3 இருக்குன்னா 22.5 வரும். 22.25 மாதிரி வரும். அப்ப இந்த இடம் வரும். அப்ப இதுல கேள்வி கேட்டதுக்கு Q3 தானே. இங்க வரைஞ்சி இதுல பார்ப்போம். இங்க நமக்கு இந்த இடம் வருது. சரி, இப்ப இந்த இடங்கிறது எப்படி பார்க்கறதுன்னா, இதுல 10 பெட்டி 4 அலகு. 10 பெட்டி 4 அலகுனா ஒரு பெட்டி தசம் 4. இப்ப பாருங்க, இங்க 12.4 13 அப்படி செய்து கொண்டே வரணும். 16ல இருந்து தசம் 4 கழிச்சாலும் சரி 15.9 வரும். அப்ப Q3 வந்து ஆன்சர் 15.6 15.6 வரும். தசம் 4 கழிச்சா. இப்ப இதை காண்றதுன்னா நீங்க இந்த சமன்பாடு நான் வச்சுக்கொள்ளலாம். 3 4 எண் 30 போட்டீங்கன்னா சரி, கூட்டமாகப்பட்ட தரவு தானே, எண்சாக ஒன்று போடணும் அவசியம் இல்லை, டிரெக்டா என்னென்று போட்டுக்கொள்ளலாம். அது சுருக்கி எடுத்தா நமக்கு 22.5 தரவு இப்படி வரும். சரி, அந்த கேள்வியில் விளங்குறதுக்காக தான் இதில் போட்டிருக்கேன். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு கேள்வி இருக்கு. அதுல 10 ஆடைகளிலும் அதிகமாக தைக்கப்பட்ட நாட்களின் சதவீதம்னா இங்க நான் பார்ப்போம். ஆடைகள் 10 எங்க இருக்கு, இதுதானே ஆடைகள். இந்த இடத்துக்கு வந்துடணும் 10. இதுக்கு நேரம் இங்க புள்ளி கூட வரைஞ்சி இதை கண்டுபிடிப்போம். இது என்ன வருதுன்னு பார்ப்போம். சரி, நீங்க வரைந்து பொறுத்து கேள்வி வரும். ஒழுங்கா வரைஞ்சோம்னா சரியான புள்ளி ஒன்று கிடைக்கும். சரி, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், அது பிரச்சனை இல்லை. அப்ப வரைவுல பாருங்க. இப்ப இந்த இடத்துக்கு எனக்கு 8 வருது. அப்ப 8னா மேல இருக்கிறவங்க 30ல 8 கழிச்சுட்டா 22. சரி, அப்ப சதவீதங்கிற மொத்தத்துல எவ்வளவு தர 100. இதை சுருக்கி எடுத்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, இந்த டைப்ல தான் இந்த கேள்விகள் செய்யறது. சரிதானே. அப்ப வரைவு இந்த திரள்முரண் வலையில இந்த மாதிரி கேள்விகள் வரும். கடைசியா ஒரு கேள்வி ஒன்று வரும். பெரும்பாலும் வார்த்தை சான்ஸ் இருக்கு திரள்முரண் வலையை வரையறதுக்கு. அப்ப ஒழுங்கா விலங்கெடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதுல வரைகிறது பெரிய வேலை இல்ல. திரள்முரண் குளம் ஃபில் பண்ண தெரியணும். இந்த 6 இங்கே போட்டு 6ஓட 5 கூட்டி இப்படியே கூட்டி லைன் எழுதி கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 4 8 அந்த மாதிரி ஓர்டர். முதலாவது புள்ளிக்கு எப்பவுமே 0. மற்ற ஓர்டருக்கான புள்ளிகள் தான் இங்க 6 கூறு இருக்கு. 8க்குரியது 6. அப்படி ஓர்டர் படி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. சரி, புள்ளி டொட்டு வச்சுட்டு வலையா கீறணும், கோடா கீறிடக்கூடாது. கீறிட்டு உங்களுக்கு அதுல வரக்கூடிய கேள்விகள் தான் இதெல்லாம். பாரம்பரிய போன முறை வந்த கேள்வி ஒன்று தான். இப்ப அந்த ஐடியா உங்களுக்கு விளங்குன்றதுக்காகத்தான் நிறைய சேர்க்கிறேன் இந்த கேள்வியோட. இதுல பாருங்க, இப்ப இந்த புள்ளிகள்ல மாணவர்கள் எண்ணிக்கை தந்திருக்காங்க 20, இங்க 20. அப்ப இந்த தரவுகள் இங்க 60 தரவு தான் தந்திருக்கு. இதுல முதலாம் கேள்வி மீடன் பல்கோணிக்கு ஏற்ப அட்டவணை மாணவர் எண்ணிக்கையை காட்டும் வெற்றிடங்கள் நிரப்பட்டான் மாணவர் எண்ணிக்கை. அப்ப இங்க பாருங்க 10 20 10க்கும் 20க்கும் சரியா நடுப்புள்ளி 15. எவ்வளவு காட்டுது 20. அதான் சரியா இந்த 20 பதிவிலங்கிட்டா. அதே மாதிரி 20ல இருந்து 30ன்னா சரியா நடுப்புள்ளி எவ்வளவு காட்டுது 40. அப்ப 40ங்கிற இந்த இடத்துல போட்டுக்கொள்ளணும். அடுத்தது 30ல இருந்து 50. 30ல இருந்து 50ன்னா பாருங்க, இதுல 30 30. அப்ப 30 30 அப்படிங்கிற ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த 60. சரி, அடுத்து 50ல இருந்து 60 70 இருக்கு. இந்த இடத்துல போடுவோம். அடுத்து 60ல இருந்து
90னா 3 பகுதி இருக்கு சம அளவு. அப்ப இது பாருங்க, ஒன்று 20, 20ம் 40, 40ம் 20ம் இங்கேயும் 60 வரும். அப்ப திரள்முடன் ஃபில் பண்ற முறையும் எப்படி? திரள்முடன் ஃபில் பண்ணதுக்கு 3 கேள்வி. அதை எப்படி ஃபில் பண்ண? இந்த 20 40 கூட்டு 60, 60 கூட்டினா 120, அதோட கூட்டினா 190, அதை கூட்டினா 250 வருது. சரி, இதான் வந்து திரள்முடன் ஃபில் பண்ற மெத்தட். அப்ப இதுல பாருங்க, ரெண்டாவது இதுல வந்து திறன்முறை இந்த மீடன் பல்கோணிக்கேற்ப வளையுறு வரையத்தை வரையட்டாம் அப்படின்னா இந்த 10ல இருந்து 20 பேர். அப்ப இந்த 10ல இருந்து 20 இப்படி ஒரு பாக்ஸ் வந்து பண்ணுவோம். இப்ப 20ல இருந்து 30, 30ல இருந்து 50, 50ல இருந்து 60, ஒரு 60ல இருந்து 90, இந்த மாதிரி வரைஞ்சு கொள்ளுவோம். சரி, இது வளையுறு வரையும். அதே மாதிரி அடுத்த கேள்வி வந்து மாணவர் கூட்டத்திலிருந்து எழுமாறாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மாணவன் 50 அல்லது 50க்கும் கூடுதலான புள்ளிகளை பெற்றவனாக இருப்பதான் நிகழ்த்தவு. நிகழ்த்தவுனா 50 அல்லது 50 கூட இருக்கணும். அப்ப இங்க இந்த இடத்துல 50, அதை விட கூடுதல்னா இந்த கீழ்ப்பகுதியை தான் பார்க்கணும். ஏன்னா இங்க பாருங்க, இந்த வகுப்பாயிடைங்கிற 10 அல்லது 10லும் கூடியது அப்படின்னா 50 அல்லது 50க்கும் கூட தான் இதுக்குள்ள இருக்காங்க. அப்ப இதுல வந்து டோட்டலா 130 பேர் இருக்காங்க, மொத்தம் 250 பேர். அப்ப நிகழ்த்தவுங்கிறது மொத்தத்துல எவ்வளோ பின்னமா எழுதுனா சரி, 0 கட் பண்ணிட்டா 13/25 கிடைக்கும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்களேன், இந்த 2023-24 பாஸ் பேப்பர் கேள்வி உண்டு. இதுல ஒரு குறித்த பாடசாலையில் 120 மாணவர்கள் ஒரு கணித சோதனை பெற்ற புள்ளிகளை கொண்டு வரையப்பட்டுள்ள ஒரு திரள்மீடன் வலை, இப்ப மீடன் வலையை வரைஞ்சி வச்சிருக்காங்க. அப்ப இதை கொண்டு கீழே கேள்வியில ஆன்சர் பண்ண. நான் சும்மா உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன். இடையம் அப்படின்னா மொத்தம் 120 பாருங்க, அதுல சரியா அரைவாசி இடையம். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இடையத்தில் அரைவாசி 30, Q1 முதலாம் காரணி. அப்ப இங்க வரைஞ்சி இந்த புள்ளியை எழுதுனாதான் Q1. மூன்றாம் காரணி இதை 3ஆல பெருங்க 90. அப்ப 90க்கு நேரா வரைஞ்ச எந்த புள்ளி அதுக்கு நேரா நம்ம இந்த பாயிண்ட கண்டுபிடிப்போம். இப்ப 42 வருது அப்படின்னா அதுதான் Q3 மூன்றாம் காரணி. சரி, அப்படி பார்த்துக்கொள்ளணும். நீங்க அந்த பாஸ் பேப்பர் எடுத்து இந்த கேள்விகளை செய்து பாருங்க கட்டாயம். இதுல பாருங்க, இப்ப இச்சோதனையை ஒரு மாணவன் பெறத்தக்க உயர்ந்தபட்ச புள்ளி யாது? ஒரு மாணவன் பெறத்தக்க உயர்ந்தபட்ச புள்ளி அப்படின்னா இங்க இருக்கு. இதுல பாருங்க, இதுதான் புள்ளி. அப்ப மேக்சிமம் புள்ளி எவ்வளோ? 60. முதலாம் கேள்விக்கு 60. அடுத்தது இச்சோதனையில் 35 அல்லது அதிலும் குறைந்த புள்ளிகளை பெறத்தக்க மாணவர் எண்ணிக்கை. அப்ப புள்ளிங்கிறது இங்கதான் பார்க்கணும். அப்ப நம்ம இது லைன்ல புள்ளி 35 அல்லது குறைவு. 35 இந்த புள்ளி தானே, இதுக்கு நேரா வரைபத்தான் பயன்படுத்தணும். இப்போ அப்ப வரைபட நேரா இங்க கோடு அடிச்சு எந்த பாயிண்ட் வருதோ அதுக்கு நேரா என்ன புள்ளி காட்டுது? 60. அப்ப குறைந்த புள்ளி எடுத்தவொடனே இங்க கீழே இருக்கவங்க பார்க்கணும். இங்க இருந்து இது வரைக்கும்னா 60 பேர் இருக்காங்க. அப்ப இதுக்கும் 60 வரும். சரி, 60 பேர். அடுத்து பாருங்க, சோதனைக்கு தோற்றிய 25 மாணவர்களிடையே கூடுதலான புள்ளிகளை பெற்ற 25% கூட்டத்தை வேறுபடுத்த வேண்டியிருக்கான். அதுக்கு எந்த புள்ளியிலும் பார்க்க கூடுதலான புள்ளிகளை பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மொத்தம் பெர்சன்டேஜ் 25%, 120 மாணவர்ல 25% எவ்வளவு அதை கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு முறை இங்க 4, அப்ப ஒன்று இங்க 4ஆல சுருக்குன்னா நமக்கு வரும் 30. அப்ப 30 பேர். அதிக புள்ளிங்கிறது எங்க பார்க்கணும்? மேல இருந்து பார்க்கணும். அப்ப இங்க 120 30 எடுத்தோம்னா 90 வருது. அப்ப 90க்கு நேரா என்ன புள்ளி என்ன காட்டுது பாருங்க, இந்த பாயிண்ட் நேரா வரையணும். சரி, வரைங்க. சரியா நமக்கு 42 காட்டுது. அப்ப 42 எழுதி கொள்ளும். எந்த புள்ளி அப்படின்னா 42 புள்ளி. அதாவது இது எதை மறைமுகமா கேட்டிருக்காங்க அப்படின்னா மூன்றாம் காரணியை கேட்டிருக்காங்க. சரி, விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் பாருங்க, திறன்முடன் வலையை வரைவதற்கு பயன்படுத்திய மீடன் அட்டவையின் ஒரு பூரணமற்ற பகுதியும் அதனை பயன்படுத்தி வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற வட்ட வரைவும் கீழே தரப்பட்டுள்ளது. சரி, இதை வந்து நம்ம ஃபில் பண்ண இருக்குங்க. பாருங்க, இப்ப இதுல 0ல இருந்து 15 10 பேர் இருக்காங்க. 15 30 தரல, 30ல இருந்து 45 தரல, 45 60 தந்திருக்கு 20 பேருன்னு. அப்ப நமக்கு தெரியும் இங்க வட்ட வரைவையும் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே ஃபுல்லா அரை வட்டம் ஒன்று இருக்கு, மிச்சம் கோணங்கள் பிரிச்சிருக்காங்க.
அப்ப அரைவட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், மொத்த மீட்டர்னா அரைவாசி, சரியா அரைவாசி. அப்ப 30ல இருந்து 45ங்கிறது அரைவாசி எவ்வளவு, 120ல 60 பேர் வருவாங்க. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 80 90. அப்ப பேலன்ஸ் வந்து 30 இந்த இடத்துல போட்டுருவோம். அதை ஃபில் பண்ற மெத்தட். சரி, அட்டவணை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இதை வச்சுக்கொண்டே செய்து கொள்ளலாம் நம்ம. சரிதானே? அடுத்து வட்டவரைபில் மையத்தின் கோணம் 30 கொண்ட ஆரைச்சிறையினால், வட்டத்தின் மீது 30 வட்டவரைபில் மையத்தின் கோணம் 30 பாகை கொண்ட ஆரைச்சிறையினால் வகை குறிக்கப்படும் புள்ளி ஆயிடை யாது அப்படின்னா பாருங்க, 30 பாகை ஆயிடை வந்து பாருங்க சிம்பிளா எழுதி கொள்ளலாம். 15ல இருந்து 30க்குள்ள, 15ல இருந்து 30க்குள்ள இருக்கு. சரி, அடுத்தது ஆயிடை 45. ஆயிடை 45ல இருந்து 60 வரை குறிக்கும் ஆரைச்சரி மைய கோணத்தை காணுங்க. மைய கோணம் காண்றது வந்து 45ல இருந்து 60, மொத்தம் 20 பேர் இருக்காங்க. அப்ப இது நார்மலா பார்க்கலாம், பின்னமா எழுதுங்க. மொத்தத்துல எவ்வளோ தர கோணம் தானே, இப்ப 360ஆல பெருக்கணும். அப்ப இங்க பாருங்க, ஒரு முறை, இதுல 2 முறை, 6 முறை, 6ஆல இங்க சுருக்கணும் 6. அப்ப 60 பாவை குறிக்கும். சரி, அப்ப இப்படியான கேள்வியில் கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த முறை வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு கூட. வட்ட வரைவு, திரள் மீள்றன். சரி, வட்ட வரைவு, திரள் மீள்றன், சில நேரம் மீள்றன் பகுதி வரைஞ்சிட்டு கேள்வி கேட்கலாம். அப்ப இதுல இருக்க 3 கேள்வியுமே ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். 10 எடுத்துக்கொள்ளலாம். ட்ரை பண்ணுங்க மேக்சிமம். சரி.